வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃப்ரெண்ட்ஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த வேஜஸ் ஆஃப் ஃபியர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் 1950 காலகட்டத்தில் இதே நேம்ல ரிலீஸ் ஆன ஒரு கல்ட் கிளாசிக் மூவியோட ரீமேக் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஷனை மையமா வச்சு நகரும். ஒரு எண்ணெய் கிணத்தை வெடிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அந்த மிஷன். ஆக்சுவலா அந்த எண்ணெய் கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்யூஜி கேம்ப் பக்கத்துல இருக்கு. அந்த எண்ணெய் கிணறு சில தாக்குதல்கள்னால பத்தி எரிய ஆரம்பிக்குது. அது 24 மணி நேரத்துக்குள்ள அணைக்கல அப்படின்னா அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எல்லாமே வெடிச்சு சிதற ஆரம்பிச்சிடும். ஸோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே ஒரு பேராபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஸோ இதை தடுக்கணும் அப்படின்னா நைட்ரோகிளைசிம்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை டன் டன்னா கொண்டு அந்த எண்ணெய் கிணறை வெடிக்க வைக்கணும். இந்த நைட்ரோகிளைசிம் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ஒரு பயங்கர ஆபத்தான பகுதி. இன்ஃபேக்ட் அந்த பாத் முழுக்கவே பயங்கர டேஞ்சர்ஸ் நிறைஞ்சதா இருக்கும். ஸோ இந்த டேஞ்சர்லாம் மீறி நம்ம ஹீரோவோட டீம் எப்படி இந்த மிஷனை பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது அந்த பாத்தை டிசைன் பண்ண விடம் பயங்கர டெட்லியான ஒரு பாத்தா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணிவெடியா இருக்குடா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆபத்து நிறைஞ்ச ஒரு இடமா டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு இடத்துலையுமே அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஹேர்டில்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக டிசைன் பண்ணப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் நிறைய பேர் அவங்க இழக்கிற மாதிரியான சூழ்நிலை அப்படின்றதுமே இருக்கும். ஆல்சோ இதில் ஒரு சில எமோஷன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹீரோக்கும் அவரோட பிரதருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அதை ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக தன்னோட பிரதர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு இவர் தான் ஒன் ஆஃப் த ரீசனாக இருப்பார். அவரோட பிரதரை எப்படியாவது அவரோட ஃபேமிலியில் சேர்க்கணும், அதுக்கு இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுமே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் போகக்கூடிய அந்த பேஸ் அப்படின்றதுமே பயங்கர விறுவிறுப்பாக நகர்ந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக ஒரு லாஸ்ட் 30 to 40 minutes அப்படின்றது பயங்கர பரபரப்பாக தான் இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பெருசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த படம் கிக் ஸ்டார்ட் ஆன விதம் அண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய காட்சிகள் அப்படின்றது கொஞ்சம் அன்ஆர்கனைஸ்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அந்த பேஸை ரொம்பவே நீட்டா எடுத்துட்டாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஆல்ரெடி இந்த 1950s அந்த படம் பார்த்துருந்தீங்களா, இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தெரியுமே தவிர மற்றபடி இந்த படம் ஒரு தரமான படம். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.